8. நீட் தேர்வு ரத்து. தாவேகா சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். 9. உயர்நீதிமன்றங்களில் மாநில மொழி. உயர்நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில மொழிகளே நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்படுவதற்கு வலியுறுத்தப்படும். 10. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை. உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைய தாவேகா சார்பில் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும். 11. காவிரி நதிநீர் உரிமை. 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நீரில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கை தாவேகா பெற்றுத்தரும். தமிழ்நாட்டிற்குரிய நீரை பெறுவதில் ஏற்படுத்தப்படும் தடைகளுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழகத்தின் உரிமைகளை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தொடர்ச்சியான முறையான கண்காணிப்புகளின் மூலம் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கில் ஒரு சொட்டு நீரை கூட விட்டுத்தரமாட்டோம். 12. கச்சத்தீவு மீன்பிடி உரிமை. இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையே உள்ள ஒப்பந்தம் செய்யப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்தின்படி மன்னார் வளைகுடாவில் இந்திய தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்கவும் தக்க வைக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க ஒன்றிய அரசுக்கு தாவேகா சார்பில் உண்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் அழுத்தம் தரப்படும். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை முற்றிலுமாக தடுக்க ஒன்றிய அரசிடம் உரிய அழுத்தத்துடன் வலியுறுத்தப்படும். 13. இலங்கை தமிழர்களுக்கான நீதி. இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தாவேகா சார்பில் ஒன்றிய அரசுடன் வலியுறுத்தப்படும். இந்த நடவடிக்கை மூலம் மாநில அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் இலங்கை தமிழர்கள் பெறுவது உறுதி செய்யப்படும். அதேபோல இலங்கையில் வாழும் தமிழர்களின் உரிமைகளை, பண்பாடு அடையாளங்களை, உடைமைகளை காக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாவேகா சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படும். இலங்கையில் இன ரீதியாக நிலவும் பாகுபாடுகளை களைய ஒன்றிய அரசு மூலம் தாவேகா உரிய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும். 14. ஆளுநர் நியமனத்தை ரத்து செய்ய நடவடிக்கை. பிரிட்டிஷ் காலனிய இந்தியாவின் எச்சமாக தொடரும் ஆளுநர் பதவியை ரத்து செய்ய தாவேகா தொடர்ந்து வலியுறுத்தும். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனத்தை மாநில அரசே மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும்.